வணக்கம் சார். வணக்கம். பேர் ராதாகிருஷ்ணன் சார். அப்பா பேர் ராமசாமி. எந்த ஊர்? வாழப்பாடி. வாழப்பாடியா? இது என்ன போட்டிருக்கீங்க? அசோலான்னு பேர் சார். இதெல்லாம் படுதாவில் போட்டு பார்த்துருக்கோம். நீங்கள் தொட்டி கட்டி இதை போட்டிருக்கீங்களா? படுதாவில் போடும்போது வந்து இந்த ஒரு தொட்டினோட அளவு வந்து படுதாவுக்கு 10 படுதாவுக்கு சமங்க. இப்போ இது தொட்டி சைஸ் என்ன ஒன்றும்? இது ஒரு தொட்டி வந்து 12க்கு 16. ஒவ்வொரு தொட்டியுமா? சரிங்க. 12க்கு 16 வச்சு ஒவ்வொரு தொட்டி அமைச்சு. தொட்டி ஆழம் எவ்வளவு? தொட்டி ஆழம் வந்து ஒரு 3/4 அடிங்க. 3/4 அடி ஆழம். இப்போ 3/4 அடி ஆழமாக தண்ணி நிற்கிது. 3/4 அடி ஆழத்தில் பாதி குறைச்சிட்றேங்க. பாதி மேலே இருக்கிற தேதி இருக்குது. ஆமாங்க. பாதி குறைச்சிருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு உள்ளதாங்க தொட்டி அமைச்சிருக்கிறத. சரி. 1/2 அடிங்கும்போது ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு மட்டுமே அடியில். அதுக்கு அடியில் மண் இருக்குங்களா? மண் இருக்கு. எவ்வளோ செம்மண் போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கீங்க? அதாவது இந்த தொட்டியினுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ செம்மண், 100 கிலோ போர் மண், ஒரு சரிக்கு சரியாக போட்டிருக்கீங்க. ஆமாம், சரிக்கு சரியாக போட்டிருக்கேன். சரி. சாணி வந்து 25 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் வந்து 1.5 கிலோ. இவ்வளோ போட்டிருக்கீங்க. ஆமாங்க. சரி. இது வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை சூப்பர் பாஸ்பேட்டை 1/2 கிலோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒரு தொட்டிக்கு. ஒவ்வொரு தொட்டிக்கும் 2 தொட்டிக்கும் ஒவ்வொரு கிலோ வந்துருக்குங்க. இப்போ பசுஞ்சாணியெல்லாம் போடுறதில்ல. அந்த ஃபஸ்ட்டு போடுறதோட சரிங்க. டெய்லி கலக்கி விடுவீங்களா? டெய்லி கலக்க வந்து அதை இப்போ அல்றோம் பார்த்தீங்களா? அந்த அல்றதுக்கு தான் குச்சியில் அப்படிங்க தள்ளி விட்டா போதுங்க. ஒரு குச்சி வச்சு தள்ளிட்டு வந்து தள்ளி விட்டா அள்ளி வந்துருங்க. ஆமாங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொட்டிலும் எவ்வளோ அள்ளுவீங்க? 5 கிலோ வருங்க. ஒரு தொட்டிலும் 5 கிலோ வருங்க. இப்போ காலையில் 5 கிலோ, சாயங்காலம் 5 கிலோ. ஆமாங்க. இப்போ சரி, இது 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 மழை காலத்துல தண்ணி எப்படி வெளியில் போகிறது? அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க? ஃபில்டர் வச்சுருக்குங்க. அந்த ஓரத்தில் தெரியுதுங்களா? இப்போ மழை தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது தண்ணி போயிடுங்க. இப்போ அந்த ஓட்டர் இருக்கிறதுனால அசோலா உள்ளே நின்றுக்கும், வெளியே போகாது. வெளியே போகாதுக்கு தான் அந்த வலை வச்சுருக்குங்க. சரி, இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாற்றுறீங்க? இது ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி இப்போ மாற்றுறது இல்லைங்க. 15 நாளுக்கு ஒருக்கா தண்ணியை வந்து கொஞ்சம் பிடுங்கி விட்டு 3ல் 1 பங்கு வெளியே கடுத்துட்டு புது தண்ணி மாற்றணுங்க. சரி. முடிஞ்சா இன்னும் 20 நாளைக்கு ஒருக்கா கூட மாற்றலாங்க. இப்போ தண்ணி மட்டும் மாற்றுவீங்க? தண்ணி பசுஞ்சாணம் அப்போ உரம் அதெல்லாம் போடுறதில்ல? அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வேணா சாணத்தில் வந்து ஒரு 5 கிலோ கூட்டிக்கலாங்க. 5 கிலோ கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஊற்றும்போது மட்டும்தான் அந்த 25 கிலோ சொன்னதுங்க. மறுபடியும் தேவையில்லைங்க. சரி, இது எவ்வளோ நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 6 மாதம் இருக்குங்க. 6 மாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாட்டுக்கு தீவனத்துக்கு புண்ணாக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாட்டுக்கு எவ்வளோ போடுவீங்க? புண்ணாக்கு வந்து ஒரு 5 லிட்டர் ஒரு நேரம் பீசுது. ஒரு மாடுன்னா 1 கிலோ போடுவோங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? மாடு ஒரு 15 உருப்படி வச்சுருக்கோங்க. எவ்வளோ? 15 உருப்படியும். இப்போ 15 உருப்படிக்கும் டெய்லி புண்ணாக்கு போட்டே ஆகணும். சரி. இப்போ அசோலா போட்டதுக்கப்புறம் அறவே புண்ணாக்கு நிறுத்திட்டாங்க. டெய்லி 1 கிலோ போடுற புண்ணாக்கு நிறுத்திட்டாங்க. சரி. இப்போ அதுக்கு பதிலாக 2 கிலோ அசோலா போடுறீங்க. இப்போ அசோலா தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? அசோலா ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ஆச்சுங்க. இந்த தொட்டிலாம் அமைக்கிறதுக்கு. சரி. அதுக்கு பின்னாடிலாம் ஒன்றும் செலவு இல்லைங்க சொல்கிறது. அசோலாவுக்கு இந்த உரம் போடுறோம் பார்த்தீங்களா? அதை நான் அப்படியே லூஸில் கிடைக்கலங்க. மூட்டையாக கொடுத்தாங்க. அப்புறம் மூட்டையை எடுத்துக்கிட்டு அப்புறம் இது கால்நடை துறையிலையும் கொஞ்சம் அது ஒரு இதுக்கு கொடுத்தாங்க. சரி. அதுவும் போட்டு அப்புறம் 2 15 நாளைக்கு ஒரு தடவை போடுறதுனால அது அதிக செலவு இல்லை. என்ன 1.5 கிலோ இருந்தால் போதுங்க. இப்போ புண்ணாக்கு நிறுத்தினால உங்களுக்கு எவ்வளோ தீவன செலவு குறையுது? புண்ணாக்கு நிறுத்தினதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 ரூபா குறையுதுங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ போடுவீங்க? 1 கிலோ புண்ணாக்கால் 50 ரூபா வருங்க. 50 ரூபா. எத்தனை கிலோ? 10 கிலோ டெய்லி குறையுது. டெய்லி 500 ரூபாய் உங்களுக்கு தீவன செலவு குறையுது. ஆமாங்க. அப்போ அந்த வந்து உங்களுக்கு லாபம். இப்போ இந்த போகிறதுனால இந்த மாதிரி ஏதாவது விவசாயிங்க பார்த்துட்டு போய் போட்டிருக்காங்களா? இல்லை யாராவது கேட்டிருக்காங்களா? நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேத்துக்கு மேலே நானும் கொடுத்துருக்கேன். சாருங்க வந்து அவங்களும் இந்த விதைங்க தீவன விதை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து விவசாயிங்க பார்த்துட்டு போய் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. அவங்க டவுட்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க எப்படி பண்ணுறது என்னங்கிறது. சரி. இப்போ மாட்டுக்கு இதை வந்து தீவனத்தில் கலந்து கொடுக்கணுமா அப்படியே போடலாமா? அதெல்லாம் எப்படி வேணா கொடுத்தோம். நம்மளாம் எல்லாம் அப்படியே சும்மா வச்சோட சாப்பிட்ருங்க. இப்போ இதுக்கு தீவனத்தில் கலக்காமல் அப்படியே வந்து ஓப்பனாக சாப்பிட்ருங்க. சும்மா வெறுமனே போட்டுருவீங்க, சாப்பிட்ருங்க. இப்போ அதிகமாக போடுறதுனால ஏதாவது இதுக்கு பாதிப்பு இருக்குங்களா? ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. போடலாம். இப்போ எவ்வளோ வேணாலும் ஒரு மாட்டுக்கு 3 கிலோ கூட போடலாம். நம்மகிட்ட இருக்கிற அளவை பொறுத்து, பால் கறக்கிறத பொறுத்து. ஆமாங்க. அப்போ இது மாதிரி போடலான்னு சொல்லி நீங்கள் மற்ற விவசாயிங்களுக்கு, கால்நடை வளர்க்குறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவோங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சரி, வணக்கம். வணக்கம். சைடில் அந்த இது
ஆனால் 1 கிலோக்கு மேலே போட்டாலும் சாப்பிடுதாங்க? அதெல்லாம் நீங்கள் 3 கிலோ 3 கிலோ கூட போடலாம். எத்தனை கிலோ போட்டாலும் சாப்பிடுது? அதெல்லாம் சாப்பிடுது. மேக்ஸிமம் எவ்வளோ போட்டீங்க? மேக்ஸிமம் ஒவ்வொரு கிலோ போட்டு வரேங்க.